முதலமைச்சர் சில கருத்துக்களை சொல்றார். இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மானிக் கோரிக்கை நடத்துகிறது. நீட் தேர்வு பற்றி சொல்றார். இதை நீட் பல முறை விளக்கம் கொடுக்கப்பட்டது, உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக கொடுக்கப்பட்டது, பத்திரிகை வாயிலாக கொடுக்கப்பட்டது, சட்டமன்றத்திலும் நான் இது குறித்து பேசியிருக்கிறேன். நீட் 2010 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க. அப்பொழுது மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் கூட்டாட்சி, திமுக மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தது. அதுவும் திராவிட முன்னேற்ற மத்திய அரசாணை வெளியிடப்பட்டது. ஏதோ அதிமுக ஆட்சியில் வந்து அதிமுக இருக்கும்போது தான் வந்தது என்ற ஒரு தவறான செய்தி தொடர்ந்து முதலமைச்சரும் அமைச்சர்களும் பதிவு செய்து கொண்டிருக்கிறாங்க. இது நாட்டு மக்களுக்கே தெரியும். இது கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக. ஏன் இளைஞர்கள் பாதிப்பாங்க அப்படின்னு இவர்களுக்கு தெரியாதா? மாணவர்கள் பாதிப்பான்னு தெரியாதா? கொண்டு வந்தது இவர்கள். அதை தடுப்பதற்கு நாங்கள் கடுமையான முயற்சி எடுத்தோம். ஆனால் முடியவில்லை, நீதிமன்றம் சென்று விட்டது. அதனால் இந்த நீட் தேர்வு அதிமுக ஆட்சியிலே நடைமுறைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் தொடர்ந்து மத்திய அரசோடும் நீதிமன்றத்திலும் நாங்கள் இதை வலியுறுத்தி கொண்டே இருந்தோம், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு. ஆனால் கொண்டு வந்தது திமுக. அதை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்தது அதிமுக. அது மட்டும் இல்ல, தேர்தல் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் என்னங்கிறாரு? நாங்க இந்தியா கூட்டணியில் அங்க வச்சிருந்தோம், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தா ரத்து செய்யணும்னு சொல்றாரு. இதை ஏன் முதல்ல 2010 கொண்டு வரும்போதே ஏன் ரத்து செய்யல? அப்போ ரத்து செஞ்சிருக்கலாம்ல. அப்போ காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது, கூட்டாட்சி தான் இருந்தது. அப்போ ரத்து செஞ்சிருந்தா இவ்வளவு உயிரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதோட இன்னும் சொல்றாரு, எப்போ பார்த்தாலும் திமுக காரரும் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியெல்லாம் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. எல்லா அறிக்கையும் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்து அறிக்கை விடுறாங்க, விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்து அறிக்கை விடுறாங்க. இன்றைக்கு முதலமைச்சர் இப்படி துடிக்க பேசுறார். ஏங்க நாங்க கூட்டணி வச்சா நீங்க எங்க பதறீங்க? முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏன் கோவப்படுறீங்க? நீங்க பயப்படுறீங்க? அதிமுக யாரோடாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய கட்சி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். ஒவ்வொரு கட்சியும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் கூட்டணி வைக்கிறீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் பலம் வாய்ந்த கூட்டணி நீங்க சொல்றீங்களே, அது மாதிரி நாங்களும் அதிமுகவும் பலம் வாய்ந்த கூட்டணியை 2026 சட்டமன்ற தேர்தலில் அமைப்போம், நிச்சயமாக வெற்றி பெறுவோம். முதலமைச்சர் இப்படி ஆதங்கப்படுவது, இப்படி அதிர்ந்து போய் பேசுவது பார்க்கின்ற பொழுது பயம் வந்து விட்டது. அதிமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்படும், திமுக ஆட்சி இழக்கும், அதிமுக ஆட்சி வரும் என்று அவர் மனதிலே வந்த காரணத்தில் தான் அந்த வெளிப்பாடு பார்க்கப்படுகிறது. சட்டமன்றத்திலே நேருக்கு நேர் பார்த்தேன், அவர் பதற்றப்படுறதை பார்த்தேன், அவருடைய பேச்சிலிருந்து வர வார்த்தைகளை பார்த்தோம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகளெல்லாம் ஒன்றாக இணைத்து வாக்குகள் சிதறாமல் நாங்கள் கூட்டணி அமைப்போம். நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியை வீழ்த்துவோம். அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும்.